ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஆனால் உங்களுக்கு எப்படி ஆரம்பிக்கணும்னு தெரியல. லாபம் மூலமாக உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட் பயணத்தை துவங்க செல்ஃப் ஆன்போர்டிங் ப்ராசஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த செல்ஃப் ஆன்போர்டிங் ப்ராசஸை நீங்கள் ஃபோன்லேயும் பண்ணலாம், சிஸ்டம்லேயும் பண்ணலாம். ஆனால் இந்த வீடியோக்காக நான் சிஸ்டமில் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் 3 ஆவணங்களை சாஃப்ட் காப்பியாக எடுத்து வச்சுக்கணும். உங்களுடைய பேன் கார்டு, உங்களுடைய ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் 3வது உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் லாஸ்ட் 1 மந்தோடது, இல்லைனா உங்களுடைய பேங்க் பாஸ்புக் லாஸ்ட் 1 மந்த் என்ட்ரியோடது, அதுவும் இல்லைனா உங்களுடைய பேர் கொண்ட ஒரு கேன்சல்டு செக் லீஃப் இருந்தாலும் போதும். இந்த 3மே இல்லைனா உங்களால ஒரு பேங்க் லெட்டர் கூட இதுக்கு ஆவணமாக பயன்படுத்த முடியும். அதாவது பேங்க்ல இருந்து வெரிஃபிகேஷனுக்காக ஒரு லெட்டர் கொடுப்பாங்க. அந்த லெட்டர் கூட நீங்க சாஃப்ட் காப்பி அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தவிர்த்து ஒரு ஒயிட் பேப்பர்ல உங்களுடைய சைன் மட்டும் போட்டு அதை போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இவ்வளவுதான் உங்களுக்கு தேவைப்படும். வாங்க ஆரம்பிக்கலாம் எப்படி பண்ணலான்னு. ஸோ இப்போ நான் கூகுளுக்கு போயிட்டு my.lavam.money அப்படின்னு டைப் பண்றேன். ஸோ அது டைரக்டா லாபத்தோடைய ஆப் லாகின் பேஜுக்கு போயிடும். நீங்கள் இன்னும் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணல. ஸோ அதனால இப்போ நம்ம சைன் அப் ஆப்ஷன் அப்படின்றத வந்து கொடுக்குறோம். இப்போ உங்களுடைய பேன் நம்பரை ஃபர்ஸ்ட் என்ட்ரி பண்ணுங்க. நீங்கள் இதை போட்ட உடனேயே உங்களுக்கு கேவைசி வேலிடேட்டடா இல்லையா அப்படின்றது சொல்லிடும். மியூச்சுவல் ஃபண்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னா நீங்கள் கேவைசி கேன் ரெண்டுமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இப்போதைக்கு கேவைசி பற்றி அது என்ன சொல்லுது அப்படின்னு நீங்கள் கவலைப்பட வேணாம். எப்படி இருந்தாலும் இப்போ நம்ம அதை பண்ண தான் போகிறோம் கேவைசி. ஸோ நான் பேன் போட்டதுக்கு அப்புறமா என்னுடைய நேம் அதுவே ஃபில் பண்ணிடுச்சு. இப்போ என்னோட இமெயில் ஐடி அதுக்கப்புறம் என்னோட ஃபோன் நம்பர் வந்து கேட்குது. ஸோ நீங்களும் உங்கள் இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் போடுங்க. அப்புறம் நீங்கள் இதுக்கு ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணணும். இதில் சில ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் கேட்கும். ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ மினிமம் 8 கேரக்டர்ஸ் இருக்கணும்னு சொல்லுது. ஸோ அது என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரியான பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ சைன் அப் பண்ணுறேன். இப்போ ஒரு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் நமக்கு கேட்கும். ஒன்று வந்து உங்கள் ஃபோனுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஓடிபி வரும். அதுக்கப்புறம் உங்களுடைய இமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும். ரெண்டுத்தையுமே பார்த்து நீங்கள் இந்த ஓடிபி வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ஓகே ஆகிடும். இப்போ நான் போட்டேன். இப்போ இனிஷியேட் ஆன்போர்டிங் ப்ராசஸ் அப்படின்னு ஒரு பாப்அப் வருது. அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் லாபத்துடைய டேஷ்போர்டுக்குள்ளே வந்துட்டீங்க. இதில் ஃபர்ஸ்ட் காட்டுறதே ஆக்டிவேட் யுவர் அக்கௌண்ட் அப்படின்றது தான். ஸோ இப்போ நான் ஆக்டிவேட் நவ் அப்படின்ற பட்டனை வந்து அமுக்கிறேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 6 ஸ்டெப் ப்ராசஸ் இருக்கும். ஆனால் இந்த 6மே ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். நீங்கள் உடனடியாகவே முடிச்சிடலாம். முதல்ல பேன் நேம், அதுக்கப்புறம் மொபைல் நம்பர், இமெயில் தான் கேட்குது. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து இதில் போட்டுருங்க. மொபைல் ரிலேஷன், இமெயில் ரிலேஷன் எல்லாமே செல்ஃப் கொடுத்துருங்க. இது பண்ணி முடிச்சோடனே டூ கேவைசி அப்படின்ற ஒரு பட்டன் கீழே இருக்கு. ஸோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு ஏற்கனவே கேவைசி வேலிட் ஆகலைன்னா இப்போ உங்களுக்கு தனியாக ஒரு பேஜ் வந்து பாப்பப் ஆகும். இப்போ நீங்கள் கேவைசி பண்ணுற மாதிரி இருக்கும். கேவைசி ஏற்கனவே பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் டேரக்டாக போயிடும். இப்போ எனக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிருக்கு. இதில் இப்போ ஒரு கேப்சா வெரிஃபிகேஷன் கேட்குது. அது என்ன வருதோ போட்டுருங்க. இப்போ நான் லொகேஷன் ஆன் பண்ணாததுனால லெட்ஸ் கோ அப்படின்னு நான் கொடுத்த போது இது ஒர்க் ஆகல. ஸோ நான் திருப்பி லொகேஷன் வந்து அலோவ் கொடுத்துட்டு திருப்பி பண்ணுறேன். இப்போ எனக்கு லாகின் ஆகுது. இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நமக்கு பேன் கார்டு டீடைல்ஸ் தான் கேட்குது. ஸோ நான் என்னுடைய பேனை வந்து இப்போ நான் திருப்பி அப்லோட் பண்ணுறேன். நான் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமாவே அது என்னுடைய டீடைல்ஸ் அதில் இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இதில் இப்போ நான் திருப்பி டேட் ஆஃப் பர்த் வந்து என்ட்ரி பண்ணுறேன். ஸோ இப்போ பேன் முடிஞ்சிருச்சு. இப்போ ஆதார் வந்து பண்ண போகிறோம். ஆதாருக்கு வந்து ஆதார் வித் ஓடிபி டிஜிலாக்கர் அப்படின்னு ஒன்று ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி ப்ரொசீட் பண்ணுங்க. ஸோ உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் இதில் ஒரு கேப்சா நம்பர் இருக்கும். அதையும் நீங்கள் வந்து டைப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் அப்படின்னு ஒரு பாப்அப் வந்து எனக்கு வந்திருக்கு. இதில் என்ன விஷயம்னா நீங்கள் ஆதார் எந்த நம்பரில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்களோ அந்த நம்பருக்கு தான் இப்போ ஓடிபி போகும். பெரும்பாலும் எல்லாரும் அவங்களுடைய நம்பர் தான் ஆதார் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் வந்து எங்கள் அப்பாவுடைய நம்பர் கொடுத்துருந்தேன். அதனால என் நம்பருக்கு இப்போ வரல, எங்களோட ஃபாதருடைய நம்பருக்கு தான் போயிடுச்சு. அதனால அவருக்கு நான் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட இருந்து ஓடிபி வாங்கி இப்போ நான் டைப் பண்ணுறேன். ஸோ நீங்களும் இந்த ஸ்டெப் வரும்போது உங்களுடைய ஆதார் வந்து எந்த நம்பரில் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பாப்அப் வந்திருக்கு. இது என்ன சொல்லுதுன்னா நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்டு டிஜிலாக்கரில் வச்சிருக்கேன்னு போட்டிருக்கு. அதனால நான் இதனுடைய பின் நம்பர் என்ன அப்படின்றத கேட்டு நான் அதில் போட்டுருவேன். ஒருவேளை உங்களுக்கு பின் நம்பர் மறந்துட்டீங்க அப்படின்னாலும் ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல. இதில் வந்து ஃபர்கெட் செக்யூரிட்டி பின் அப்படின்னு நீங்கள் போட்டு திருப்பி உங்களுடைய புது பின்னா போட்டுடலாம். இந்த பின்னை நீங்கள் ஃபியூச்சரில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ சப்போஸ் ஒருவேளை நீங்கள் டிஜிலாக்கரில் அக்கௌண்ட்டே இல்லாத ஒரு பர்சனாக இருந்தாலும் இப்போ ஜஸ்ட் ஒரு பின் மட்டும் தான் அது கேட்கும். இந்த பின்னை நீங்கள் போட்டுட்டீங்கன்னா இதை வந்து நீங்கள் ஒரு டிஜிலாக்கருக்கான பாஸ்வேர்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணி. ஸோ இப்போ நான் என்னுடைய பின் நம்பர் போடுறேன். இப்போ நான் ஓகே கொடுத்ததுனால இந்த பேஜ் வந்திருக்கு. இதில் வந்து என்னோட டீடைல் ஷேர் பண்ணட்டுமா அப்படின்னு இது கேட்குது. இது எல்லாத்துக்குமே அலோவ் வந்து கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் அலோவ் கொடுத்ததுக்கு அப்புறமா திருப்பி உங்களுடைய ப்ராசஸ் கண்டினியூ ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இதில் எல்லாமே தானா ஃபில் இருக்கும். இது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு வந்து நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா இருக்குன்னா நீங்கள் அந்த செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு எஸ் கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். ஸோ இப்போ உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் கேட்குது. நீங்கள் மேலாக இருந்தால் மேல் கிளிக் பண்ணுங்க, ஃபீமேலாக இருந்தால் பண்ணுங்க, மேரிடா சிங்கிளா இதெல்லாமே கேட்கும். உங்களுடைய ஃபாதர் இல்லைன்னா உங்களுடைய ஸ்பவுஸ் நேம் இதில் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்புறம் உங்களுடைய மதர் நேமும் அது கேட்குது. அப்புறம் என்னுடைய ஆதாரோடைய லாஸ்ட் 4 டிஜிட்ஸ் கேட்குது. அதை நான் என்டர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்னுடைய ஆக்குபேஷன் டைப் கேட்குது. நான் வந்து ஒரு பிரைவேட் செக்டார்ல வேலை பார்க்கறதுனால பிரைவேட் செக்டார் சர்வீஸ் அப்படின்றத வந்து இதில் போட்டிருக்கேன். ஸோ நீங்க எதுன்றதை வந்து செக் பண்ணிட்டு நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அட்ரஸ் டைப்ல வந்து ரெசிடென்ஷியல் பிசினஸ் அப்படின்னு ஸ்லாஷ் போட்டிருக்கு. இதை ஏன் நான் சூஸ் பண்றேன்னா என்னுடைய வீட்டில் என்னுடைய ஃபாதர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது வீடாகவும் இருக்கு, ஒரு பிசினஸாகவும் பார்க்குறாங்க. ஸோ உங்க வீட்டில் நீங்க இந்த மாதிரி பிசினஸ் எதுவும் பண்ணல அப்படின்ற பட்சத்தில் ரெசிடென்ஷியல் அப்படின்றத மட்டும் கிளிக் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து என்னுடைய ஆனுவல் இன்கம் நெட்வொர்க்லாம் கேட்குது. அது என்னன்றதை வந்து நீங்க ஃபில் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இப்போ டிக்ளரேஷன் பேஜ் வந்திருக்கு. இதில் ஃபட்கா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறத நீங்க நோட் பண்ணலாம். ஃபட்கா அப்படின்னா என்னன்னா ஃபாரின் அக்கவுண்ட் டாக்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவை தவிர நீங்க வேற ஏதாவது நாடுகளில் பேங்க் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா இதுக்கு வந்து எஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும்.
அதுக்கப்புறம் இதுல பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்டு பர்சனா அப்படின்னு கேக்குது. பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்டு பர்சன்னா யாராவது அரசியல்வாதி, ஹெட் ஆஃப் ஸ்டேட்டா இருந்தா, இல்லைன்னா யாராவது மினிஸ்டர்ஸ், இல்லைன்னா உயர் மட்டத்துல இருக்கிற அரசியல்வாதிங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் இதுக்கு வந்து எஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம நோ கொடுத்துடலாம். ஸோ அடுத்து இப்போ என்னுடைய சிக்னேச்சர் வந்து அது கேட்குது. ஸோ சிக்னேச்சர் நான் ஏற்கனவே எடுத்து வச்சிருந்தேன், அதை நான் வந்து இப்போ அப்லோட் பண்ணுறேன். இப்போ ஃபோட்டோ வெரிஃபிகேஷன் அப்படின்னு ஒன்று வந்துருக்கு. இதுக்கு வந்து நீங்கள் லேப்டாப்பில் வந்து உங்களுடைய கேமரா தேவைப்படும். மொபைலில் இருந்துச்சுன்னா மொபைலில் இருக்கிற கேமரா வர மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கேமரா ஆன் ஆகும். நீங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிற மாதிரி. சூப்பராக என் ஃபோட்டோவை எடுத்துட்டேன். நாளை பின்ன பொண்ணு பார்க்குறோன்னா இந்த ஃபோட்டோவை கூட நான் கொடுத்துருவேன். இதெல்லாம் முடிச்சோடனே லோடிங் கான்ட்ராக்ட் அப்படின்னு ஒன்று வருது. லோடிங் கான்ட்ராக்டில் வந்து நீங்கள் இது வரைக்கும் போட்ட இன்ஃபர்மேஷன் எல்லாமே காட்டும். எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ திருப்பி ஒரு லாஸ்ட்டாக ஒரு சைனிங் பேஜ் மாதிரி ஒன்று காட்டுது. இதில் நான் என்னுடைய ஆதார் நம்பரை திருப்பி என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ண உடனே நீங்கள் அந்த செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்னன்றதை வந்து என்னுடைய ஃபாதர் கேட்டுக்கிட்டே உங்கள் ஃபோனில் வந்துச்சுன்னா என்னன்றதை பார்த்து இதில் வந்து உங்களுடைய ஓடிபி மட்டும் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம திருப்பி லாபம் பேஜ்குள்ளே வந்துட்டோம். இப்போதான் இன்வெஸ்ட்மெண்ட் குறித்து சில கேள்விகள்லாம் லாபம் கேட்கும். அது என்னன்னு பார்ப்போம். இதில் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டர் வந்து சிங்கிளா, ஜாயிண்டா, இல்லைனா எனிமேன் ஒரு சர்வைவர் அப்படின்றது கேட்குது. நீங்கள் தனியால நீங்கள் முதலீடு பண்ணுறீங்கன்னா சிங்கிள் கொடுங்க. இல்லைனா நீங்களும் உங்கள் வைஃப் 2 பேரும் சேர்ந்து பணம் போடுறீங்கன்னா ஜாயிண்ட் கொடுங்க. பெரும்பாலும் இந்த 2 தான் பண்ணுவீங்க. நாமினி டீடைல்ஸ் அப்படின்ற ஒரு பேஜ் வருது. இதில் வந்து நான் நாமினி எஸ் கொடுக்குறேன். எஸ் கொடுத்துட்டு இப்போ நான் யாருக்கு நாமினி கொடுக்குறேனோ அவங்களுடைய பேர் போட்டு, அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் போட்டு, அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்குது. அதை போட்டதுக்கு அப்புறமா நாமினி பர்சன்டேஜ் அப்படின்ற ஒரு மேட்டர் இருந்திருக்கு. அதாவது நாமினி பர்சன்டேஜ் எப்பவுமே 100% தான் இருக்கும். உங்களால கிட்டத்தட்ட 10 பேர் வரைக்கும் இதுல நாமினியா உங்களால பண்ண முடியும். ஆனா நீங்க அவங்களுக்கு எப்படி பிரிச்சு கொடுக்குறீங்கன்னா லாஸ்ட்ல 100 தான் வரணும். உதாரணத்துக்கு நீங்க 5 பேருக்கு 20-20 பிரிச்சு கொடுக்கலாம். இல்லைன்னா 2 பேருக்கு 50-50 பிரிச்சு கொடுக்கலாம். ஸோ அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். இதெல்லாம் பண்ணிட்டு நான் ஆட் கொடுக்குறேன். ஆட் கொடுத்தோடனே ஒரு நாமினி தான் நான் இப்போ சூஸ் பண்றேன். ஸோ ஒரு நாமினி பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் பேஜ்ல தான் பேங்க் டீடைல்ஸ் கேட்குது. பேங்க் டீடைல்ஸ்ல ஃபர்ஸ்ட் உங்க பேங்க் பேர் என்ன, ஐஎஃப்எஸ்சி கோட், அக்கௌண்ட் நம்பர், அக்கௌண்ட் டைப் கேட்குது. அதுக்கப்புறமா எம்ஐசிஆர் கோட், இது எல்லாத்தையும் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க ஃபில் பண்ணுங்க. இது முடிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம முதல்ல சொல்லியிருந்தோம் இல்லையா, பேங்க்காக ஒரு ஆவணம் தேவைப்படும்னு சொல்லிட்டு அந்த 3 ஆப்ஷன்ல நீங்க எதை வச்சிருக்கீங்களோ அதை வந்து இதுல இப்போ கிளிக் பண்ணுங்க. மறுபடியும் இப்போ ஃபட்கா பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதுல அட்ரஸ், அதுக்கப்புறம் கண்ட்ரி ஆஃப் பர்த், சிட்டிசன்ஷிப், நேஷனாலிட்டி, இன்கம் ஸ்லாப் இதெல்லாம் கேட்குது. ஸோ இதெல்லாம் ஃபில் பண்ணிருங்க. இப்போ ஆக்குபேஷன் வந்து பப்ளிக் செக்டர் சர்வீஸா, பிசினஸா அப்படின்றது தான் 2 ஆப்ஷன் தான் மோஸ்ட்லி நீங்க சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். நான் ஒர்க் பண்றேன், அதனால பப்ளிக் செக்டர் சர்வீஸ் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்றேன். என்னோட இன்கம் ஸ்லாப் போட்டதுக்கு அப்புறமா வெல்த் சோர்ஸ் வந்து சேலரி, நான் வேலை பார்க்கறதுனால எனக்கு சேலரி கொடுப்பாங்க. நீங்க பிசினஸ் பண்றீங்கன்னா பிசினஸ் இன்கம் அப்படின்னு அதுல ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ப்ரொசீட் கொடுக்குறேன். ப்ரொசீட் கொடுத்தோடனே லாஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து இப்போ நம்ம வந்துட்டோம். இப்போ 2 ஆவணங்கள் வந்து திருப்பி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று உங்களுடைய பேன், 2வது உங்களுடைய நான் சூஸ் பண்ணதுனால லேட்டஸ்ட் பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட். இப்போ இங்கே வேறு ஏதாவது பண்ணியிருந்தீங்கன்னா 2வது வேறு ஏதாவது இருக்கும். சம்டைம்ஸ் இதை பிடிஎஃபாக உங்களால் அப்லோட் பண்ண முடியாமல் இருக்கும். அப்போ நீங்கள் வந்து ஜேபெக்கா அதை கன்வெர்ட் பண்ணிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். என்னால் பிடிஎஃபாக அப்லோட் பண்ண முடியல, அதனால நான் ஜேபெக்கா கன்வெர்ட் பண்ணிட்டேன். இப்போ கன்வெர்ட் பண்ணிட்டு நான் அதை அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஈஸியாக கூகுள்லேயே வந்து பிடிஎஃப் டு ஜேபெக்னு மாற்றிக்கலாம், கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது பண்ணிவிட்டேன். என்னுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டையும் நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன். ஆனால் மேக்ஸிமம் 500 கேபிக்கு மேலே இருக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. அது கம்மியாகவே வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய ஃபைல்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணலாம். முடிச்சிட்டோன்னே இப்போ நம்மளுடைய கங்க்ராச்சுலேஷன்ஸ் வந்துருச்சு. பட் வெயிட் பண்ணுங்க, ஏன்னா இன்னும் உங்களுக்கு 1 லாஸ்ட் ஸ்டெப் பாக்கி இருக்கு. இப்போ நம்மளுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே இப்போ முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம லோடிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இதுதான் லாபத்தினுடைய டேஷ்போர்டுக்குள்ளே வந்துட்டீங்க. இப்போ ஆனால் உங்களால் இதில் எதையுமே சூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ வரைக்கும் நீங்கள் கேவைசி மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, கேன் இன்னும் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கல. உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் வந்த சில நிமிடங்கள்லேயே எம்எஃப் யூட்டிலிட்டிஸ் அப்படின்ற மெயில் ஐடியிலிருந்து உங்களுக்கு ஒரு மெயில் வந்திருக்கும். இந்த இமெயிலோட சப்ஜெக்டே கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு போட்டிருக்கோம். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி முடிச்சோடனே அதில் 2 லிங்க் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். ஒன்று வந்து டாக்குமெண்ட் ப்ரூஃப் அப்லோட் லிங்க், இன்னொன்று வந்து இன்வெஸ்டர் கன்சர்ன் லிங்க். ஃபர்ஸ்ட் நீங்க 2வது இருக்கிற லிங்கை வந்து கிளிக் பண்ணணும். ஸோ இப்போ நான் 2வது இருக்கிற லிங்க் கிளிக் பண்றேன். இப்போ ஒரு தனி பேஜ் ஓப்பன் ஆகுது. இந்த பேஜில் நீங்க ஒன்றும் சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்காது. ஏற்கனவே நீங்க கொடுத்த டீடைல்ஸ் தான் இதுல இருக்கும். ஒரு வாட்டி நீங்க வேணா பாக்குறதுன்னா பாத்துக்கோங்க. கீழே நீங்க ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா லாஸ்டா ஒரு கேப்சா மட்டும் இருக்கும். இதுல ரைட் சைட்ல என்ன நம்பர் போட்டிருக்கோ அதை அப்படியே லெஃப்ட் சைட்ல நீங்க டைப் பண்ணிருங்க. போட்டோனே இந்த பேஜ் க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ திருப்பி வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற லிங்க் வந்து நீங்க கிளிக் பண்ற மாதிரி இருக்கும், டாக்குமெண்ட் அப்லோட் லிங்க். ஸோ இதை நான் கிளிக் பண்ண உடனே இன்னொரு தனி பேஜ் ஓப்பன் ஆகுது. இந்த லிங்க் கிளிக் பண்ண உடனே என் ஃபோனுக்கு ஒரு ஓடிபி வந்துச்சு. அதை நான் என்னன்னு சொல்லிட்டு ஃபில் பண்றேன். நீங்க ஏற்கனவே அப்லோட் பண்ணி வச்சிருந்த டாக்குமெண்ட்ஸ் தான் இந்த பேஜ்ல காட்டும். மோஸ்ட்லி கரெக்டா தான் இருக்கும். வேணா ஒரு வாட்டி நீங்க செக் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஓகேனா நீங்க க்ளோஸ் மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும். சோ அவ்வளவுதான். இதோட கேனும் வந்து உங்களுக்கு முடிஞ்சது. உங்களுக்கு கேவைசி கேன் ரெண்டுமே அப்ரூவ் ஆகிறதுக்கு 1ல இருந்து 3 நாள் வரைக்கும் ஆகலாம். ஸோ இதை நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாலே போதும். லாபத்துல இருந்து எங்களுடைய 5 நிபுணர்கள் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி உங்ககிட்ட பேசுவாங்க. நீங்க வீடு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா, இல்ல குழந்தைங்களை படிக்க வைக்கணும் அப்படின்றதுக்கு ஆசைப்படுறீங்களா, இல்ல உங்களுடைய ரிட்டைர்மெண்ட்டுக்காக பணத்தை சேர்க்க முயற்சி செய்யறீங்களா எல்லாத்தையுமே கேட்டுட்டு நீங்க எவ்வளவு பணத்தை போடுறீங்க, லம்சமா மொத்தமா பணத்தை இன்வெஸ்ட் பண்றீங்களா,
ஏன்னா எஸ்ஐபி மூலமா மாதம் மாதம் நீங்க பணத்தை பிரிச்சு கொடுக்குறீங்களா அப்படின்றது எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. உங்களுடைய இலக்குகள் என்ன அப்படின்றத லாபத்தினுடைய நிபுணர்கள் கேட்டு புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கான சரியான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எது அப்படின்னு சூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. சோ உங்கள பல பேர் இந்த லாபம் நிறுவனம் யார் நடத்துறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. இந்த லாபம் நிறுவனம் விகடன் வெல்த் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற கம்பெனிக்குள்ள வர ஒரு ப்ராடக்ட். அதாவது விகடன் குரூப் உடைய ஒரு அடுத்த முயற்சி. நிச்சயமா நீங்க இதுக்கு முன்னாடி அதை பத்தி பல வாட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ அந்த நிறுவனத்தோடைய ஒரு ப்ராடக்ட் தான் லாபம். சோ இவ்வளவுதான், நம்ம சக்சஸ்ஃபுல்லா லாபம் ஆன்போர்டிங் முடிச்சாச்சு. சோ லாபம் உங்களை வரவேற்கிறது. பணம் பெரிதாகட்டும், வளம் எளிதாகட்டும். லாபம் விகடன் குழும நிறுவனங்களில் ஒன்றான விகடன் வெல்த் பிரைவேட் லிமிடெட் லாபம் ஆம்பி பதிவு பெற்ற மியூச்சுவல் ஃபண்ட் விநியோக நிறுவனமாகும். ARN எண் 310095. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. திட்டம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கவனமாக வாசிக்கவும்.